இவ போடுற சத்தத்தை பார்த்தாலே பயமா இருக்க. என்ன பிரச்சனை இழுத்து வந்திருக்காளா தெரியலையே. எடி என்னடி ஆம்டி சத்தம் போட்டு வர? சத்தம் போடாம என்ன செய்ய? கொடுமை நடக்குமா? கொடுமை நடக்கு இந்த ஊர்ல. என்னடி சொல்லுது? யாருக்கு கொடுமை நடக்கு? பொறுமையா சொல்லுடி. வேற யாருக்கு? நம்ம அண்ணனுக்கு தான் கொடுமை நடக்கு. அந்த மாமியா வீட்ல யாருட்டி என் பிள்ளைய கொடுமைப்படுத்தினா? இப்பவே சொல்லுடி. அதான் உன் மர்மம் அந்த சில்வெண்டுக்கு ஒரு அண்ணின் கிடக்கால, ஒரு அண்ணி. அவதான் அவ பண்ணுத வேலைதாமா. அவ பண்ணுத கொடுமை தாங்க முடியலமா நம்ம அண்ணனை. என்ன கொடுமை பண்ணா அதை சொல்லிட்டியம்மா. நீனும் நானும் சேர்ந்து சொல்லிவிட்டோம்ல, ஒரு 5 பவுன்ல கை செயின் வாங்கிரு அப்படின்னு சொல்லி. ஆமா, தலை தீபாவளிக்கு தான் ஒண்ணு போடாம ஏமாத்தி போட்டாலுவோ. கடைசியில் இந்த தீபாவளிக்காவது எதையா ஒண்ணு போடணும்ல, அதுக்கு தான் கை செயின் வாங்கல மக்கான்னு சொல்லி அனுப்பி விட்டோம். அதுலதான் பெரிய ஒரு லாரி மண்ணள்ளி கொட்டிட்டாமா அந்த சின்ன பொண்ணு. என்னடி சொல்லுத? மண்ணள்ளி போட்டுட்டாளா? 5 பவுன்ல சொல்லி விட்டுருக்கமே, திடீர்னு 1-2 கிராம் கூட குறைஞ்சிடப்படாத. எத்தனை பவுன்ல போடுதான்னு லேசா கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே. நான் கண்ணால பார்த்து இத்தனை பவுன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். அதுக்காண்டிதான் லேசா வீட்டுல போய் ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்கேன். 1-2 கிராம் குறைஞ்சு போச்சோ? மண்ண கட்டி இப்படி பேத்த கணக்கு இருக்க. 1-2 கிராம் தான் குறைஞ்ச பரவாயில்லையே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. கை செயின்னு சொல்லிட்டு அவ என்ன தெரியுமா கொண்டு வந்து கொடுத்தா தாம்பளத்துல வச்சு. சீக்கிரம் சொல்லி தள்ளிட்டி பில்டப் கட்டிட்டு இருக்க. ஏம்மா, அவ அண்ணனுக்கு ஒரு கைக்கு மட்டும் செயின் போடல, 2 கைக்கு செயின் போடுறது காட்டி கொண்டு வந்திருக்காமா. அட கூறு கட்டவள, இதுக்கா போய் அழுதுட்டு கிடக்க? எட்டி நம்மளாவது 5 பவுன்ல ஒரு கைக்கு கை செயின் போட சொன்னோம். அவ கூட ஒரு கைக்கு போட்டு விடுதேன்னு சொல்லியிருக்காளே. சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம கிடந்து ஒப்பறி வச்சுட்டு இருக்க. எதுக்கு சொல்ல? உன்னெல்லாம் பிள்ளைன்னு வித்ததுக்கு ஒன்றும் செய்ய முடியாது போ. அட பாவி, அவ 2 கைக்கும் போலீஸ்ல கையில விலங்கு மாட்டுவாங்கல்லம்மா கை செயின். அதை கொண்டு வந்து தாம்பளத்துல கொண்டு வச்சு நீட்டுதாம்மா. இதானே கை செயின், வாங்கிக்கோங்க. எத்தனை கிலோனாலும் இருக்குன்னே உங்களுக்கான முன்ன பின்ன இல்லாம துட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன்னே சொன்னாமா. என்னடி நெசமா தான் சொல்லுதியா? கை விலங்கு மாட்ட போறாளா? அம்மா, அண்ணா அதை பார்த்தனா அப்படியே கையும் காலும் டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டுமா. பயந்துட்டா பாவி பைய. ஒரே ஓட்டமா வாடி போய் என்ன வைக்கவே போயிட்டாமா. என்னடி சொல்லுத? இந்த தடவை என் பிள்ளை ஏமாந்துட்டானா? அவன் ஏமாறலாமா? அந்த குடும்பமே மொத்தமும் சேர்ந்து உன் பிள்ளைய எங்க அண்ணனை ஏமாத்தி போட்டம்மா. ஏமாத்தி போட்டு நீலக்குட்டி, நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மாப்பிளைக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு வந்த பிரச்சனை மாதிரி. எடாத எதங்க அருவாளத்தா தள்ளுன்னு சொல்லுது. என் கோபத்தை சுவாதிக்காத. வாரு, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, இந்த அத்தான் கோபக்காரன்னு. அதனாலதாங்க சொல்லுது அருவாள்லாம் எடுக்காதங்க. சொன்னா கேளுங்க. அடியே, இன்னைக்கு தான் என் வீரத்தை நான் காணிக்க போறேன். சொன்னா கேளுங்க, விட்டுருக்க, பிரச்சனை வேண்டாம். ஏடி மர்மே இவ்வளவு கோபக்காரரா? ஏம்மா, எப்ப பார்த்தாலும் என் மாமியார் சொல்லிட்டு இருப்பாமா, என் புள்ள சரியான கோபக்காரே, நீ பார்த்து நடந்துக்கொண்டு. ஏம்மா, இன்னைக்குலாமா அவர் கோபத்தை பாக்க அடிக்கடி எல்லாரும் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா நான் கோபக்காரியா இருந்தனால அவர் அமைதியா கிட்ட போயிட்டாரு. இன்னைக்குலாம் அவர் கோபத்தை பாக்க அருவாளை எடுக்க வாடுதாரம்மா. இப்ப என்ன செய்யனே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பிரச்சனை இழுத்து வந்துடக்கூடாது. தீவாளி அது மாட்டு எப்படியா தடுத்து பண்ணும் டீ மாப்பிளையா சொன்ன கேளுடி. அவர் அருவாள் எடுத்துட்டு வருவாரா? நம்ம 2 விடப்படாதுன்னா வேண்டாங்க. சொன்ன கேளுங்க. ஏங்க மர்மட, தீவாளி எதுமா பிரச்சனை வேண்டாம். கால விட்டுட்டி, இன்னைக்கு வெட்டுவான்னு தூண்டுறேன்டி. இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷத்தோட சமாதானத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போன என்ன மக்களே. ரொம்ப சந்தோஷத்தை எது. ஆமா, எல்லாரும் புது துணி போட்டாச்சு. அவன் நீங்க மட்டும் புதுச்சேலை கட்டல. ஏதோ எடுத்துன்னு சொல்லியே கண்ணுலே கட்டல. மர்மல உடுத்துவே. நீங்க எல்லாம் உடுத்தின பிறகு நான் உடுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க உடுத்தி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் எனக்கு முக்கியம். காலையில சாப்பாடுல ரெடியா இருக்கலாம் மர்மல. எல்லாம் சூப்பரா இருக்கு. நாத்து வாங்க, என்ன வாங்கனே. சாப்பாடு சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க செல்லக்குட்டி வா, இதுதானே காத்திருக்கேன். மாமே வா. மர்மல, எப்படியே நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்திட்டேன். மர்மே ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலைப்பா. இல்லன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட போறதுக்கு நம்மகிட்ட துட்டு கிடையாது. நல்லா இருப்ப மர்மல. போய் நல்ல சாப்பாடுலாம் வச்சு எடுத்து கொடு. மர்மே நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு மனசார இருக்கட்டு தீபாவளியை கழிக்கிட்டு. கவலையே படாதீங்க தே, நல்ல நிறைவான சாப்பாடு இருக்கு இன்னைக்கு நம்ம அண்ணனுக்கு. நீங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியில சாப்பிடுதேன். இப்பதானே ஒரு கப்பு நிறைய காப்பி குடிச்சேன். சரி வாங்க, எங்க முதல்ல உங்க தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். என்னென்ன ஐட்டங்களோ தீபாவளி விருந்தினிலே. தீபாவளிக்கு காலை விருந்து எப்படி இருக்கு தங்கச்சி? அடிப்பொலி, சூப்பர். இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட பார்த்ததுல கண்ணால. எல்லாத்தையும் இந்த யூடியூப்ல தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தலைவாழை இலை போட்டு காலை டிஃபன் அமர்க்கலமா ஆர்ப்பாட்டமா முடிச்சிட்டியா? சூப்பரா சூப்பர். என் தங்கச்சின்னா தங்கச்சி தான். தங்கச்சி உசாராயி கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டேன். இல்லன்னு வச்சுக்க அந்த விருந்தை இழந்து போயிருப்பேனே. ஏனே, காலையில எதுவும் நான்வெஜ் எதுவும் வைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டுக்கிடாதியா. மத்தியானம் எல்லாம் அடிபொலியா காத்திருக்கு. தங்கச்சி, காலையில இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் அப்படியே நான்வெஜ் விருந்து கலக்கல் அப்படி சாப்பிட்டா தான் இன்னைக்கு தீபாவளி மாதிரி இருக்கும்.
மர்மல வாலி தீடி எங்க போற? இதே நம்ம நூர்ஜஹான் வீட்டுல பலகாரத்தை வந்து கொடுத்துட்டு வரதே நேத்தே வீட்டுல போய் தேடினேன். அண்ணனையும் கூட்டு பிள்ளையும் கூட்டு சாப்பிடவான்னு சொல்லி சொல்லதுக்கு போனேன். ஆளை காணல. பக்கத்துல கேட்டதுக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னா. போன் போட்டு எனக்கு என்னவோ தெரியல மழை நினைக்கேன் நாட்டு வந்துட்டே இருந்துச்சு. சரி அதான் இன்னைக்கு காலையில போய் பலகாரத்தையும் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட கூட்டு வந்துடலாம் தே. ஆமா அது சரிதான். மத்தியானம் சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா வந்துரும் சொல்லுன்னு. இதே மத்தியானம் சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. இந்த குக்கர்ல வந்து மட்டன் கிரேவி வச்சிருக்கேன். அது ஒரு 5-6 விசில் வந்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிருங்க. வேற ஒண்ணு செய்யண்டா நீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே மர்மல நீ போ. குக்கர் ஆஃப் பண்ணி வச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோமா? கிளம்பிர வேண்டியதான். ஏக்கோ நூர்ஜஹானக்கா. ஏ சின்ன பொண்ணே வா. சின்ன பொண்ணே என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க? உள்ள வா. ஏக்கோ இந்தாங்க வாங்கிக்கங்க தீபாவளி பலகாரம். உங்களை நேத்து தேடின பத்திக்கீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேளோ? ஆமா சின்ன பொண்ணே 2-3 நாள் லீவ் பத்தி எங்க வீட்டுக்காரருக்கு சரி வாரம் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கூட்டிட்டு போன பத்துக்க. எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு நீ காலையில தான் வந்த பத்துக்க. ஏக்கா அதுல கோயிலக்கா தான் சொன்னவோ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கவோ அப்படின்னு. நான் அதுல போனுக்கு மேல போன் அடிச்சேன். ஒரே நாட்டு பத்துக்கோங்க போனே போல உங்களுக்கு. நேத்து எங்க ஊர்ல சரியான மழை பத்துக்கு சின்ன பொண்ணே. அதான் போன் நாட்டு வந்திருக்கும் பத்துக்க. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்கக்கா. இன்னைக்கு காலையில வந்து கூப்பிடுதாளன்னு மத்தியானம் அந்த அண்ணனையும் கூட்டிட்டு பிள்ளையும் கூட்டிட்டு சாப்பிட வந்திருக்கேன். என்னக்கா ஐயே சின்ன பொண்ணே தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. போன வரமே நம்ம புஷ்பாக்கா வந்து தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுல நம்பி வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க பத்துக்கா. நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் காலையில ஊர்ல இருந்தே வந்த பத்துக்க. இல்லன்னா லீவ் இருக்க பத்தியா கூட 2 நாள் அங்க நின்னுட்டு வந்திருப்பேன். அட நம்ம புஷ்பக்கா முந்திட்டாவளா? இங்க வாங்கக்கா. புஷ்பக்கா நீ சரியான ஆள் தான். எனக்கு முந்திக்கிட்டியா? நம்ம நூர்ஜஹானக்காவை நீ கூப்பிட்டுட்ட அப்படிதானே? எடி நம்ம நூர்ஜஹான் எந்த பண்ட பலகாரம் செய்தாலும் சரிதான். என் மோளுக்கு கொடுக்காம திங்க மாட்டாட்டி உடனே ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டு இருந்தாலும் இங்க இருந்து செவுத்த ஏட்டிட்டு எக்கோ புஷ்பாக்கா அப்படின்பா. நானும் என்ன நூர்ஜஹானுமே எங்க இந்த பண்டா செய்திருக்கேன் பிள்ளைகள் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இன்னாங்கக்கான்னு சொல்லி கொடுப்பா தெரியுமா? என் மௌல சொல்லியாச்சு அன்னைக்கு. ஏமா நூர்ஜஹானத்தையும் கூப்பிடணும் மாமாவையும் பிள்ளையும் கூப்பிடணுமா நம்ம தீபாவளிக்கு. அந்த அத்தை மட்டும் அந்த அவ விசேஷம் வந்துச்சுன்னா உடனே இந்த ரம்ஜானுக்குலாம் பெரிய பெரிய பக்கெட் நிறைய பிரியாணி கொண்டு தந்தவள்ளம்மா. என்ன மாதிரி சிக்கன் பீஸ்லாம் இருந்து நல்ல நம்ம சாப்பிட்டோம்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பதுக்கா. நான் அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நூர்ஜஹான் லீவ் வர வருது தீபாவளி ஒட்டி 2-3 நாள். அதனால எங்க அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வடிறத நல்ல வழியா வந்து சேர்ந்துரு காலையிலனாலும் வந்துருமா அப்படின்னு. சரிக்கோ வந்துருவேன்னா அதபடி காலைல வந்துட்டா. அதான் சாப்பிட கூட வந்து நிக்க இப்போ பாருங்க. என் வீட்டுக்காரரு வெளியில போனாரு. வந்தோன்னு வரேனுக்கா. நூர்ஜஹான் நம்ம தீபாவளி பலகாரம் அப்படியே மவன்ட்ட கொடுத்துருவானே. அவன் தீபாவளி படக்கு போடுறதுல அங்க இங்க இந்த பைக்லோட சேர்ந்து ஓடிட்டு திரிதான். அந்தளவுதான் சரின்னு சொல்லி நான் எடுத்துட்டு ஓடி வந்தம்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கோ. எவ்வளவு பாசமா இருக்கீ எல்லாரும். இது நல்ல கதையா இருக்க. ஒரு தாயா பிள்ளைய பழகுதோ இதுல என்ன இருக்கு? இது என்ன நம்ம அண்ணன் கைத்தீன வாங்கி போட்டா எப்படி? நானும் ஒவ்வொருத்தர் வீடு விட பாத்துறாரு. எல்லார் வீட்லயும் ஒரு ஆளிங்கல்ல எல்லாரும் இங்க தான் கூடி இருக்கீங்களா? என்ன நாலுபடி தீபாவளி விருந்துல பயங்கரமா இருக்கும் போல இருக்கா. உங்க வீட்டுல குப்பு குப்புன்னு வாசனை பயங்கரமா வந்துச்சு. நான் ஆளை பார்த்தா தெளிச்சல இருக்கியே ஒரு வேலை செய்யலையே. அப்படி ஜம்முன்னு படபடன்னு இருக்கியே ஃபேஷியல் பண்ண மாதிரி. சின்ன பொண்ணு சொன்ன கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க நீங்க முதல்ல. அதுக்கப்புறம் கதையை பாத்துக்கலாம். பாத்தியா நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீ சிரிக்க. நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்க சிரிக்க மாட்டேன். எங்க அத்தன் சொன்னாரு டெய்லி நீ தானட்டி கஷ்டப்பட்டு வீட்டுல சோறு கறி எல்லாம் வச்சிட்டு இருக்க. அதனால